பிள்ளையாரப்பா, மீனா நொண்டின்னு அவளை யாரும் கட்டிக்க மாட்டேங்கிறாங்களாம். அவ அழுவுறா, அவங்க அம்மாவும் அழுகுறாங்க. அவளுக்கு நீ தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா எனக்கும் வந்துடும். அப்புறம் நான் கோவில மாத்திக்குவேன். என்னடி இது? என்ன வம்படியா கோயிலுக்கு இழுத்துட்டு வர்ற? வேண்டுதல் பேசாம வாங்க. புருஷன சொன்ன பேச்ச கேட்கணும். என்னங்க, கோயிலுக்கு போங்க, இத வர்றேன். ஏண்டி போங்க. என்ன அழகு? இங்க வாடி. என்னக்கா? ஏண்டி ஜவுளி கடை பொம்மை மாதிரி இப்படியா இருக்கிறது? ஜவுளி சரியா தான் போடேண்டி. நான் மேல எடுத்து போட போட அது கீழே விழுந்துட்டே இருக்கு. எத்தனை தடவை எடுத்து போடுறது? ஏன் இப்படி? என்னவா என்னவா? தாழ்பால் போடாத வீட்டுக்கும் தாவணி போடாத பொண்ணுக்கும் பாதுகாப்பே இல்லடி. மெதுவாடா. லெட்டர் எங்க இருந்து வந்திருக்கு? பணம் அனுப்ப சொல்லி சங்கர் எழுதியிருக்கான். பட்டணத்துல ரொம்ப செலவு பண்ணுவான் போல இருக்க. ஏங்க, நமக்கு இருக்கிறதோ ஒரு பிள்ளை, அனுப்பிதான் வைங்களேன். சரிதான், ஒரு பிள்ளைங்கிறதுக்காக சொத்தை வித்து அனுப்ப சொல்லுவ போல இருக்க. இத பாருங்க, அவனுக்கு படிப்பு இந்த வருஷத்தோட முடியுது. பரீட்சை நேரம். அவன் மனசு சந்தோஷமா இருந்தா தான் ரிசல்ட்டும் சந்தோஷமா இருக்கும். அப்படித்தானே? ஆமாங்க. சரி, அனுப்பி வைக்கிறேன். ஆமா, உனக்கு பண்ணையார் வீட்டுல இருந்து விதவிதமா துணி எடுத்துறாங்க. நீ அதையெல்லாம் மாட்டிட்டு வந்து எனக்கு அந்த சடை போடு இந்த சடை போடு நீ என் உயிர் எடுக்கிற. ஆமா, இந்த அலங்காரத்தெல்லாம் பண்ணிட்டு எங்கடியம்மா போற? ஆத்தங்கரைக்கு போறேன். பாவம், ஒண்ணும் தெரியாத பொண்ணு. ஆண்டாளு, இன்னைக்கு சந்தையில எங்க பார்த்தாலும் ஒரே பூமயம். உடனே உன் நினப்பு வந்துச்சு. பூவோட வந்திருக்கேன். என்னடி பூங்கிற? பூவை பார்த்து பின்ன பூன்னு தான் சொல்லுவாங்க. சலிச்சுக்காத. அம்மா. என்னம்மா? அடிபட்டுடுச்சு. ஐயோ ஐயோ. எங்க? இங்க. இத பாருங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அம்மனுக்கு விரதம். பேசாம இருங்க. திங்கக்கிழமை பிள்ளையாருக்கு, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு, புதன்கிழமை சிவனுக்கு, வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு, சனிக்கிழமை வெங்கடாதல படிக்கை. ஏண்டி என்ன இப்படி தவிக்க? இத பாருங்க, இந்த விரத விஷயத்துல தலையிட்டீங்க, அப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இத வேற சொல்லி பயமுறுத்துறா. எங்க அப்பா எனக்கு சன்னாசின்னு பேரு வச்சதை விட சன்னியாசின்னே பேரு வச்சிருக்கலாம். பூசாரி மகளை கட்டினது தப்புதான். என்ன? என்ன? ஐயா, புளிக்குது.
இன்னைக்கு சனிக்கிழமை இல்ல, ம் கூடையில் என்ன? கேப்பேன். போ. பயப்படாத. என்ன கோளாறு? நம்புறேன். ஆண்டி ஆளு வருது. நான் சமாளிச்சு அனுப்பிடுறேன். என்னம்மா? மாவு அரைக்கணும். இன்னைக்கு முடியாது. ஏன் உள்ள மிஷின் ஓடுற சத்தம் கேக்குது? இன்னைக்கு நெல் அறவை. நாளைக்கு தான் மாவு. ஆஹா. அட பாவி, எனக்கு எடுத்து நாசமாக்கிட்டே. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். தலைவெட்டி கருப்பேன்னு எங்க அப்பா பேர் சொன்னா ஊரே நடுங்கும். இப்பவே அவர்கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ற பாரு. ஐயோ பயமா இருக்கு. ஏண்டா தலைவெட்டி கருப்ப உயிரோட போல உரிச்சிருவாங்க. இதை ஏன்டா முதல்லயே சொல்லல? அவன் கடைசியா தானே சொன்னான். நம்ம நேரம் சரியில்லை. அவங்க அப்பங்கிட்ட போய் சொன்னா தானடா. அவளை வாங்கடா. எங்கடா அவளை காணோம்? ஏய், நீ இந்த பக்கம் போ. நீ இப்படி போடா. ஏங்க இது ஐயா, அவளை காணுங்க. காண முடியாத இடத்துக்கு அனுப்பிட்டேன். ஏங்க பொம்பளைங்க விஷயத்துல நீங்க தலையிடுறது என்னைக்காவது ஒரு நாள் ஆபத்துல தாங்க முடியும். செத்தா மண்ணுக்காக சாகணும், இல்லைன்னா பொண்ணுக்காக சாகணும்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணுக்காக செத்தா அது வீர மரணம்டா. ராஜேஸ்வரி. ஏங்க அம்மா, அந்த ஊமை எங்க? சங்கர் ஊர்ல இருந்து வரான்ல, வண்டி எடுத்துட்டு போயிருக்கான். ஓ, அதுக்கு தாங்க. சங்கருக்கு ஜாங்கிரி பிடிக்குவேன்னு போட்டுக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள கூப்பிட்டீங்க. ஏங்க பொன்னேரம் வண்டி வருதுங்க. வண்டியில யாரு? வண்டி நிறுத்தில கை காட்டுறேன். சங்கரா, பட்டணத்துல இருந்து வர்றியா? ஆமாங்க, பரீட்சை எல்லாம் நல்லா எழுதிருக்கேன். நல்லா எழுதிருந்தா சரிதான். நான் பக்கத்து டவுன் வரைக்கும் போறேன். உனக்கு பொழுது போகலன்னா நம்ம தோட்டத்துக்கு வா. சரிங்க. என்ன இல்லையா? பட்டணத்துல இருந்து வரீங்க? பட்டணம்ல எப்படி இருக்கு? உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆமா, இப்படி ஓடி வரைய விழுந்துற போற? ஆஹா, விட மாட்டேன். நானும் வீட்டுக்கு தான் வரேன். வண்டியில உட்காரு. வேணாம், இந்தாங்க கொய்யாக்கா, நல்லா இருக்கும்.
வாடா என் கண்ணு, நல்லா இருக்கியா? வாப்பா வா. வர வர இந்த ஊர்ல கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. டேசினி என்னங்க 2 டீ போடுறான். இந்தாங்க. டீல சீனியே இல்லங்க. அவன் தான் பேர்ல வச்சிருக்கானே சீனின்னு. கிளாஸ்ல எல்லாம் போட மாட்டான். சீனிய அதிகமா சாப்பிட்டா சக்கரை வியாதி வந்துடுங்க. டாக்டரா இருக்க வேண்டியவர் பாவம் கிராமத்துல வந்து டீ அடிக்கிறாரு. கெட்டு போச்சுங்க. அப்புறம் என்ன அதை குடிக்கிற? ஊரு கெட்டு போச்சுங்க. வணக்கம். வணக்கங்க. சீனி ஒரு டீ போடுப்பா. சீனி இல்லாத டீ வேணா இவன் போடுவான். ஏங்க நம்ம ஊர்ல போலீஸ் நடமாட்டம் இருக்க, என்ன விஷயங்க? அது தெரியல. அதுங்களா, நம்ம பக்கத்து கிராமத்து தலைவெட்டி கருப்பன் பொண்ண யாரோ கழுத்தை நெரிச்சு கிணத்துல தள்ளிட்டாங்க. அத துப்பு தொலைக்க போலீஸ் நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கு. அட பாவிங்களா, ஒரு வயசு வந்த பொண்ண கழுத்தை நெரிச்சு கிணத்துல தள்ளியிருக்கானுங்களே, எந்த படுவாய் பசங்கப்பா இப்படி செஞ்சது? அவன் விளங்கவே மாட்டானுங்க. ஏய், நான் தான் திட்டுறல்ல, நீ என்ன ஸ்பெஷலா? அடிங். அப்புறம் துப்பதான் கிடைச்சதா? கிடைக்கலைங்க. தப்பு பண்ணவன் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்கிடுவான். ஏண்டா, கிளி மாதிரி ஒரு சம்சாரம் இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு கூத்தியா வேணும்னு பெரியவங்க சொல்றாங்களே, அது ஏன்? அது பெரியவங்க தான் கேட்கணும். என்ன கேட்டா? இல்லடா, இந்த அழகு பொண்ண நான் ஏன் வச்சுக்க கூடாது? நான் ஒண்ணும் வேண்டான்னு சொல்லலையே. வயித்தறிச்சல கலப்பாத, வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. அதுக்கு ஒரு வழிய சொல்லுடா. ஏய், அண்ணே, அவளுக்கு பிடித்தமானது ஏதாவது நீங்க வாங்கி கொடுத்தா உங்களை ரொம்ப விரும்புவாங்க. என்ன வாங்கி கொடுக்கலாம்? ஒரு 10 முழம் பூ. சரி, ஜக்கம்பட்டி புடவை. தெரிஞ்சிருச்சு. என்னது? சங்கிலி. இன்னைக்கு தான் எடுத்து போட்டுக்கிட்டே வந்தேன், அதுக்குள்ள கழுத்துல கை வைக்கிறேடா பாவி. அண்டால நினைச்சா என் அடிவயிறுல கலங்குது. உங்களுக்கு ஆசை இருக்கு, ஆசை இருக்குது. ஆனா மனசு மட்டும் இல்லையே. அவளுக்கு மட்டும் மனசு வந்துருமா?